கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ரோமர் 12:12 நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இடைவிடாத ஜெபம் மற்றும் துதி ஆராதனையின் மூலம் உங்கள் தேவனாகிய கர்த்தரோடு இடைவிடாமல் தொடர்பில் இருந்தீர்களானால் அவருடைய சிந்தையை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். உங்களுடைய சிந்தையெல்லாம் ஆண்டவராகிய இயேசுவின் மேல் மாத்திரம் பதிந்திருப்பதால் உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை இழப்பது போன்ற சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த உறுதியான கன்மலையாகிய கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தினால் நீங்கள் மகிழ்ந்து களி கூற முடியும். உங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருப்பதால் துன்பங்கள் மற்றும் உபத்திரவங்களின் பாதையின் வழியாக செல்ல நேரிட்டாலும் சமாதானத்தை இழந்து விடாமல் நீங்கள் அமைதியாயிருப்பீர்கள். உங்களை துன்பப்படுத்தும்படி சாத்தான் முயற்சி செய்தாலும் உங்களுடைய பலனும் உற்சாகமா இருக்கிற கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்த்து ஜெபங்களுக்கான பதிலை அவருடைய சமூகத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி அமர்ந்திருப்பீர்கள். ஜெபத்தில் உறுதியோடு தரித்திருந்து தடைகளெல்லாம் தகர்த்து எறியும்படி ஆண்டவரை மாத்திரம் நீங்கள் சார்ந்திருப்பீர்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறீர்கள். ஏனென்றால் உங்களுடைய இருதயம் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறது. அவருக்கு முன்பாக உங்களுடைய உண்மையும் உத்தமத்தையும் பார்க்கிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அவரை மட்டும் சார்ந்து வாழ்வதை அவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதையே உங்கள் பலனாக கொண்டிருப்பதால் தம்முடைய பிரசனத்தினால் உண்டாகும் சந்தோஷத்தினால் ஒவ்வொரு நொடியும் ஆண்டவர் உங்களை நிரப்புகிறார். பிரியமானவர்களே, உங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து இன்றைக்கு பதிலை பெற்றுக்கொள்ளப் போகிறபடியால் மகிழ்ந்து களி கூறுங்கள். ஒருவேளை நம்பிக்கை இல்லாதது போன்ற சூழ்நிலை வந்தாலும் கர்த்தருக்குள் உறுதியாயிருங்கள். உங்களுக்குள் காணப்படுகிற அபிஷேகம் நெருக்கங்களின் பாதையின் வழியாக செல்கிறவர்களுக்கு ஆறுதலை கொண்டு வரட்டும். உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலைகளில் நீங்கள் ஆண்டவரை மாத்திரம் துதித்து கொண்டே இருங்கள். தேவனுடைய வார்த்தையில் மகிழ்ந்து அவரோடுள்ள உறவில் பலப்பட்டு முன்னேறி செல்லுங்கள். உங்கள் காத்திருப்புக்கு நிச்சயம் பலன் உண்டு. நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய காரியங்களை நீர் இன்றைக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் நம்பிக்கையை உம்மேல் வைத்து ஆண்டவரே அந்த உம்மேல் நம்பிக்கை வைக்கும் போது நீர் எங்களை எல்லா விதத்திலும் களி கூர்ந்து மகிழச் செய்வீரே தகப்பனே. நீங்க தான் எங்களுக்கு பலனப்பா. உம்முடைய வார்த்தையில் எங்கள் வாழ்க்கை கட்டப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் சிந்தைகள் எல்லாம் உம்மேலே இருக்கட்டும் அப்பா. எந்த சூழ்நிலையிலும் உம்முடைய பாதத்தில் காத்திருந்து நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தருவீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.